Good morning, students. Today we will discuss about the new chapter, fourth chapter, Unit 2, Principle of Inheritance and Variations. So, this chapter include multiple alleles, human blood groups, genetic control of RH factor, sex determination in human and insect and birds, sex-linked inheritance, and karyotyping and pedigree analysis, mental disorders and chromosomal abnormalities. ஸோ சாப்டரில் இவ்வளோ நம்ம இதில் இந்த இவ்வளோ மேட்டர்ஸை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜெனட்டிக்? ஜெனட்டிக்ஸ் இஸ் பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with the study of hereditary and variations. அப்போது ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயாலஜியோட பிரான்ச்னு சொல்லலாம். அதில் எதை நம்ம பற்றி படிக்க போகிறோம்னா ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இட் டிஸ்கிரைப் ஹவு கேரக்டர்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பாஸ் ஒன் ஃப்ரம் பேரண்ட் டு அதர் ஆஃப்ஸ்ப்ரிங் இன் ஈச் சக்ஸசிவ் ஜென்ரேஷன். ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் அந்த கேரக்டர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது சக்ஸசிவ் ஜென்ரேஷனில் ஒன் ஜென்ரேஷனும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் known as gene. Note the important point. Unit of the heredity that is called as gene அப்படின்னு சொல்கிறோம். Gene is inherited factor that determines the biological character of an organism. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீன்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசனுடைய பயாலஜிக்கல் கேரக்டரை டிட்டர்மின் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ வேரியேஷன் இஸ் த டிகிரி பை விச் ப்ரோஜனி டிஃபர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாப்டரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன் திஸ் சாப்டர் we are going to learn about multiple alleles with reference to human blood groups and sex determination in man and insect and birds. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்னால் என்ன, அது எப்படி பார்த்திங்கன்னா ஹியூமனில் எப்படி இருக்குது, அப்புறம் செக்ஸ் டெர்மினேஷன் மேன் மனிதர்களில் பால் நிர்ணயம் எப்படி இருக்குது, அண்டு செக்ஸ் இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அதில் செக்ஸ் டெட்டர்மினேஷன் நடக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் அண்ட் ஜெனட்டிக் டிஸார்டர் அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்சோ இப்போ இந்த சாப்டரில் அதில் பார்ப்போம். த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ் கேன் பி அச்சீவ்ட் பை மெத்தட்ஸ் லைக் யூஜெனிசிஸ், யூத்தெனிசிஸ் அண்ட் யூஃபெனிசிஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த யூஜெனிசிஸ்னால் என்ன சொல்கிறோம், நம்ம இன மேம்பாட்டியல்னு சொல்லுவோம். அதேமாதிரி யூத்தெனிசிஸ் அப்படின்னோம்னா சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லுவோம். சூழ்நிலை மேம்பாட்டியல் அது சூழ்நிலைன்னு சொல்லலாம். அது யூஃபெனிசிஸ் அப்படின்னு சொன்னோம்னா புறத்தோற்ற மேம்பாட்டியல். இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாட் இஸ் நோன் அஸ் மல்டிபிள் அல்லீல்ஸ். மல்டிபிள் அல்லீல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் இந்த ஜெனட்டிக் செக்ரிகேஷன்ஸ் இன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் reveal that all genes have two alternative forms. What are the two alternative forms? Dominant forms and recessive forms. For example, talls versus toff, capital T and small t. Already you know that. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் செக்ரிகேஷன் சொல்லக்கூடிய மெண்டலுடைய கருத்துப்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா அதில் ஒவ்வொரு ஜீன்ஸ்லையும் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஜீன்லையும் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னோம்னா டாமினன்ட் அல்லீல்னு ஒன்று, ரெசசிவ் அல்லீல்ஸ் அப்படின்னு ஒன்று. அதான் சொல்லணும் டால் அண்ட் டார்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஃபார்மர் இஸ் நார்மல் அல்லீல் ஆர் வைல்டு அல்லீல்னு சொல்லலாம். அண்ட் லேட்டர் என்ன சொல்கிறோம், மியூட்டன்ட் அல்லீல். ஃபஸ்ட் இப்போ கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஒரு நார்மல் அல்லீல் ஆர் வைல்டு அல்லீல்னு சொல்லலாம். பிறகு ஸ்மால் டின்னு சொல்லிட்டுருக்கோம், அது மியூட்டன்ட் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எ ஜென் கேன் பி மியூட்டட் செவரல் டைம்ஸ் ப்ரொடியூசிங் செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ். இப்போ ஒரு ஜீனில் பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் அதில் மியூட்டேஷன் ஏற்பட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸை உருவாக்கும். ஒரு ஜீனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டேட்டுக்கு உட்படக்கூடியது தான். நிறைய மியூட்டேஷன் இருக்கும்போது அதில் நிறைய செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த அல்லீல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். when 3 or more alleles of a gene that control the particular trait that occupy the same locus of the homologous chromosome of an organism, they are called multiple alleles. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜீன் எடுத்துக்கிறோம்,
அந்த அந்த ஜீனில் வந்து அந்த ஜீன் வந்து நிறைய அல்லீல்ஸை நியூட்ரிஷனால் நிறைய அல்லீல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த 1 or more அல்லீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 or more அல்லீல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஒரு கன்சர்ன் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிபிள் அல்லீலிசம் அப்படின்னு சொல்கிறோம். The inheritance that is called multiple allelism. ஸோ மல்டிபிள் அல்லீலிசம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இந்த 3 or more ஜீன் அதை அன்லைன் பண்ணிக்கிங்க. 3 or more ஜீன் 3 or more alleles of the gene control the particular trait. ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அல்லீல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிபிள் அல்லீலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஹியூமன் பிளட் குரூப்ஸ். ஸோ மல்டிபிள் அல்லீலிசம் அக்கர் இன் ஹியூமன்ஸ். மல்டிபிள் அல்லீலிசம் யாருக்கிட்டையும் இருக்குது, ஹியூமன்லேயும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மல்டிபிள் அல்லீலிசம் அக்கர் இன் ஹியூமன்ஸ் ஆல்சோ. ஸோ பர்டிகுலர்லி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் பர்டிகுலராக எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்புங்கிறது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த மல்டிபிள் அல்லீலிசம் இன் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளட் குரூப் இன்ஹெரிட்டன்ஸ் in human can be understood by the learning about the antigen and antibodies. எப்படி இந்த மல்டிபிள் அல்லீலிசம் வருது அப்படின்னா present or absence of the antigens they can produce different types of the blood groups in the human body. ஸோ இப்போ ஹியூமன் பாடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பிளட் குரூப் உருவாகிறதுக்கு காரணமே என்ன தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜனுடைய ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ஸ், அந்த ஆன்டிபாடியோட டைப்ஸ், இதை பொறுத்து நமக்கு பிளட் குரூப்ஸ் வருது. த கம்போசிஷன் ஆஃப் பிளட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ், இதனால் இந்த நமக்கு கிடைக்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ABO. இந்த பிளட் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வேர் டிஸ்கஸ்ட் இன் சாப்டர் 7 ஆஃப் கிளாஸ் 11th நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ABO பிளட் டைப்ஸை பார்க்க போகிறோம். ABO பிளட் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் அல்லீல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ABO பிளட் குரூப்ஸ். இப்போ பிளட்டு டிஃபர் கெமிக்கலி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போது எல்லா பர்சன்லேயும் பிளட் வந்து ஒவ்வொரு பர்சனுடைய பிளட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குரூப் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ A குரூப் இருக்கும், ஒருத்தருக்கு B குரூப் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குரூப் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் கெமிக்கல் நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 டிஃப்ரெண்ட் incompatibility blood types are mixed, the agglutination occurs சொல்லலாம். Agglutination means clumping together of erythrocyte RBC. அப்போது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸான பிளட் குரூப்பை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா என்ன நமக்கு கிடைக்கும், அங்கே ஒரு அக்ளூட்டினேஷன் சொல்லக்கூடிய ஒரு திரட்சி கிடச்சி போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளட் சேராமல் போயிடுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனுடைய டைப்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஏவோட டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் B வந்து மிக்ஸ் ஆகிறது கிடையாது இல்லையா. அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அக்ளூட்டினேஷன் சொல்லக்கூடிய ஒரு திரட்சி கிடைக்கிது. எதுலன்னா எரித்ரோசைட்டில். The basis of chemical difference due to the presence of antigen, that means the surface antigen on the membrane of the RBC and epithelial cells. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த இதில் இருக்க RBCயோட எபித்தீலியல் செல்ஸில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான அக்ளூட்டினேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா கார்ல் லாண்ட்ஸ்டீனர் டிஸ்கவர் த 2 kinds antigen that is called antigen A and antigen B of the surface of the RBC in human blood. ஃபஸ்ட்டு இந்த கார்ல் லாண்ட்ஸ்டீனர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிளட் குரூப்பை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார், ABO பிளட் குரூப்பை. அவர் என்ன சொன்னார்னா 2 kinds of antigen இருக்குது, அதாவது ஆன்டிஜன் A அண்ட் ஆன்டிஜன் B that are present in the RBC in the human blood அப்படின்னு சொல்கிறாரு. Based on the presence or absence of these antigens, 3 kinds of blood group are possible, type A and type B and type O. Type O means universal donor, were recognized. அப்போது இதன் அடிப்படையில் basis of this presence or absence of this antigen of the RBC, there are classified into 3 different types, antigen A and antigen B இருக்கு இல்லையா, A and B and O அப்படின்னு 3 டைப்பான பிளட் குரூப்பை அவர் கண்டுபிடிச்சார். The fourth of rarest blood group, that means AB, that is means universal recipient, were discovered in 1902. Note the point, 1902. ABங்கிறது ஒரு பிளட் குரூப்பு. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1902 வந்து கண்டுபிடிச்சாங்க by the 2 Landsteiner student, Von T. Gaskell and Sturl. இவங்க 2 பேரும் அதை கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்னஸ்டின் பார்த்தீங்கன்னா 1925. பெர்னஸ்டின் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1925 வந்து பார்த்தீங்கன்னா
இதை டிஸ்கவர் பண்ணுற இதை தட் இன்ஹெரிட்டன்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் டிட்டர்மின் பை த நம்பர் ஆஃப் மல்டிபிள் அல்லீல் சீரியஸ். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி நெக்ஸ்ட் ப்ரோஜனைக்கு அது இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் இன்ஹெரிட் ஆகுறதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்டின் அப்படிங்கிறவர், அந்த பெர்னஸ்டீன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதில் என்ன சொன்னார்னா அதுக்கு காரணம் என்ன, டிட்டர்மின் பை த நம்பர் ஆஃப் மல்டிபிள் அல்லீல் சீரியஸ் சொல்கிறார். இது ஒரு மல்டிபிள் அல்லீலிசம் அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணார். The three autosomal alleles located on chromosome 9 are concerned with the determination of blood group in any person. அப்போது எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குரோமோசோம் 9ல் தான் அந்த பிளட்டுக்கான அந்த ஜீன் இருக்குது. ஸோ இந்த 3 autosomal alleles are located on chromosome 9. நோட் திஸ் பாயிண்ட். குரோமோசோம் 9ல் தான் அந்த பிளட் குரூப்பை டிசைட் பண்ணக்கூடிய அந்த அல்லீல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. The gene controlling blood type has been labeled L. Lன்னு ஏன் சொல்கிறாங்க? ஆஃப்டர் த நேம் டிஸ்கவர் த லேண்ட்ஸ்டீனர் கண்டுபிடிச்சதுனால இதை அவர் பேர்லேயே எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலிங் பிளட் டைப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அல்லீல்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? குரோமோசோம் 9ல் லொக்கேட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரம் டு ஃபார்ம் த ஐசோ அக்குல்டினேஷன். இந்த ஐசோ அக்குல்டினேஷன் வந்து ஃப்ரம் த ஐசோ அக்குல்டினேஷன் ஃபஸ்ட் லெட்டர் ஐ எடுத்துருங்க. ஐசோ அக்குல்டினேஷன்னா ஒரு மாதிரி அக்குல்டினேஷன் ஆகிறது. இந்த ஐ ஜீன் எக்ஸிஸ்ட் த 3 allelic ஃபார்ம்ஸ் IA, IB அண்ட் IO. இப்போ இந்த ஐஏன்னு சொல்கிறோம், ஐசோ அக்குல்டினேஷன், அது ஐசோ அக்குல்டினேஷன் A அண்ட் ஐசோ அக்குல்டினேஷன் B அண்ட் ஐசோ அக்குல்டினேஷன் O அப்படின்னு 3 allelic ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஏ ஆன்டிஜன் IA ரெஃபர் ஐஏங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறோம்? ஐசோ அக்குல்டினேஷன் ஏ அப்படிங்கிறது எதை நோட் பண்ணுதுன்னா டினோட் பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏ ஆன்டிஜன் டினோட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோ அக்குல்டினேஷன் பி, அது எதுனா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பி குரூப்பு பி ஆன்டிஜனை டிட்டர்மினேட் பண்ணுவோம். அண்ட் ஐசோ அக்குல்டினேஷன் YO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் நோ ஆன்டிஜன். நோட் தி பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் நோ ஆன்டிஜன். எந்த ஒரு ஆன்டிஜனையும் அதனை செய்யல நோட் பண்ணல. இது வந்து IO அப்படிங்கிறது. ஸோ ஐசோ அக்குல்டினேஷன் OA அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஏ டைப் பிளட் குரூப்புக்கும், அக்குல்டினேஷன் IB அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பி ஆன்டிஜன். எப்படி நம்ம ABO அப்படின்னு குரூப் சொல்கிறோம்னா ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன். ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன் தான் முக்கியமாக பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அது ஏ பிளட் குரூப்பு. ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன் பி இருந்துச்சுன்னா அது பி பிளட் குரூப்பு. நோ ஆன்டிஜன் எதுவுமே இல்லை அப்படின்னோம்னா அதை ஓ பிளட் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஹூ பொசஸ் தீஸ் ஆன்டிஜன் தர் ஃப்ளூயிட்ஸ் சச் எஸ் சலைவா ஆன் கால்டு செக்ரேட்டர்ஸ். சம் ஆஃப் த பர்சனில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சலைவா அண்ட் அந்த பாடி ஃப்ளூயிட்ஸில் இந்த மாதிரி ஆன்டிஜன் அவங்களுக்கு இருக்கலாம். அவங்கள செக்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கால்டு செக்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈச் allele, ஃபார் எக்ஸாம்பிள் IA அண்ட் IB ப்ரொடியூஸ்டு ஏ டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். இப்போ எப்படி கூட இந்த ஐஏவாக இருக்கலாம், ஐபியாக இருக்கலாம், ரெண்டு தானே ஆன்டிஜன் இருக்குது. ஏன்னா IO வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செக்ரேட் பண்ணாது. ஸோ IA அண்ட் IB ரெண்டு என்ன செய்யலாம்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்னு சொல்லிட்டு ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ IA allele ப்ரொடியூஸ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா N-acetyl galactose transferase. Can add the N-acetyl galactosamine, அது NAGன்னு சொல்லும். இந்த காம்பவுண்ட் வந்து பிளட்டில் ஆட் பண்ணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா IB அப்படிங்கிற allele பார்த்திங்கன்னா encode the for enzyme galactose transferase that add the galactose to the blood சொல்லலாம். precursor இந்த H substance இந்த பிளட்டில் ஆட் பண்ணும். இதனால தான் அதுக்கான ஆன்டிஜெனிட்டின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் தன்மை அதுக்கு கிடைக்கிது. ஆனால் in the case of the IO the allele no terminal transferase enzyme is produced and they were called null allele. Hence cannot add NAG or galactose in the precursor. இந்த பிளட்டில் அந்த காம்பவுண்ட் அதில் இல்லை, அதனால் there is no antigen, எந்த விதமான ஆன்டிஜன் தன்மையும் அதில் இருக்கிறது இல்லை, அதனால் அது null allele அப்படின்னு சொல்லுவோம். ஸோ from the phenotypic combinations it is evident that alleles IA and IB are dominant allele to the IO. ஏன்னா இது ரெண்டும் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது IOங்கிறது எந்த விதமான ஆன்டிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை.
அதனால் IAIOங்கிறது பார்த்திங்கன்னா IAIBங்கிறது பார்த்திங்கன்னா ஐஓன்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் குரூப்புக்கு ஒரு டாமினண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பட் டாமினண்ட்டாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா IAIB. ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் ஷேராக வந்து ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஈக்குவல் ஷேராக ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? டாமினண்ட் இணை ஓங்குதன்மைன்னு சொல்கிறோம். The dominance of hierarchy can be given isoocculation A and B dominant. ஸோ அது எதுக்கு டாமினண்ட்டாக இருக்குது? ஐசோஆக்குலேஷன் ஓக்கு இது டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ த சைல்ட் ரிசீவ்ஸ் ஒன் ஆஃப் 3 alleles from each parent, give rise 6 possible genotype and 4 possible blood types. That means phenotypes. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேரண்ட் வந்து இது மாதிரி கிடைக்கும்பொழுது ஒரு 6 ஜீனோடைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 ஜீனோடைப்ஸும் 4 பீனோடைப்ஸும் பாசிபிலிட்டி. நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். பாசிபிலிட்டியில் ஃபீனோடைப்ஸ் வந்து 4 பீனோடைப்ஸு, ஜீனோடைப்ஸ் எடுத்துன்னா 6, முக்கியமாக வந்து 6 ஜீனோடைப்பு. வாட் ஆர் த 6 ஜீனோடைப்பு? 6 ஜீனோடைப்பு பார்த்தீங்கன்னா IAIA அப்படிங்கிறது ஏ அப்போ ஏ குரூப்பை மென்ஷன் பண்ணுது. அதுமாதிரி IAIO, ஏன்னா அதில் IAங்கிறது டாமினண்ட்டு, ஓவில் ஆன்டிஜனே கிடையாது. அதனால் இதுவும் எதை தான் மென்ஷன் பண்ணுது? ஏ குரூப்பை மென்ஷன் பண்ணும். அதுமாதிரி IB இது வந்து பி குரூப்பை மென்ஷன் பண்ணும். IBIO இதில் என்ன இருக்குது? பி டாமினண்ட்டு, ஓ ரெசசிவ், அதில் எந்த விதமான ஆன்டிஜன் இல்லாத இதுவும் பி குரூப்பை மென்ஷன் பண்ணணும். அடுத்து IAIB, ஏன்னா இது ரெண்டும் டாமினண்ட்டு, இதனால் என்ன செய்யுது? இது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணும், ஏ அண்ட் பி, அதனால AB அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து IOன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆன்டிஜன் இல்லாதனால இது வந்து ஓ குரூப்பை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the antigen similar to those found among human beings have been recognized in the blood or other organism. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை தவிர அதர் ஆர்கானிசம்லேயும் இந்த மாதிரியான சிமிலர் பிளட் குரூப்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ டைப் ஆன்டிஜன் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் சிம்பான்சி அண்ட் கிப்பன். அதேமாதிரி ஏ அண்ட் பி அண்ட் ஏபி ஆன்டிஜன் அண்டு ஆர்கனோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி ஏ டைப் ஆன்டிஜன்ஸ் எதில் இருக்குன்னா சிம்பான்சி கிப்பனில், ஏபி அண்ட் ஏபி ஆன்டிஜன்ஸ்லாம் எதில் இருக்குன்னா ஆர்கனோட்ஸ்னால் நிறைய ஏபி ஆன்டிபாடிஸும் அது உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நியூ வேர்ல்ட் ஆஃப் மங்கீஸ், அதாவது நியூ வேர்ல்டு மங்கீஸ் சொல்லக்கூடிய பிளாட்டிரைனா, நியூ வேர்ல்டு மங்கீஸ் அண்ட் லெமூர்ஸ் ஹேவ் சப்ஸ்டன்ஸ் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல் வித் பி ஆன்டிஜன் இன் ஹியூமன். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடியது அதான் மாடர்ன் வேர்ல்டு மங்கீஸ், அதான் பிளாட்டிரைனான்னு சொல்கிறோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா லெமூர்கள் சொல்கிறோம். இது எல்லாமே வந்து மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மங்கீஸு. ஹேவ் ஏ சப்ஸ்டன்ஸ், அதில் என்ன சப்ஸ்டன்ஸ்னா சிமிலர் சப்ஸ்டன்ஸ் பட் நாட் ஐடென்டிக்கல் வித் த பி ஆன்டிஜன் இன் ஹியூமன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் வந்து மனிதனோட பி ஆன்டிஜனோட ஒத்து போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 blood groups have been distinguished in cat with a genetic system similar to those in humans. அதே மாதிரி கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பிளட் குரூப்ஸை வந்து என்னன்னாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செக்ரேட்டர்ஸ்னு சொல்லணும் இல்லையா, ஆன்டிஜன் ஃபவுண்ட் இன் த பாடி ஃப்ளூயிட்ஸ், அவங்கள செக்ரேட்டர்ஸ் சொல்லணும் இல்லையா, கேன் பி டிடெக்டட் இன் டியர்ஸ், சலைவா, யூரின், செமன், gastric juice அண்ட் மில்க் ஆஃப் அனிமல்ஸ். இது மாதிரி செக்ரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆன்டிஜன்ஸ் இருக்கும். இதெல்லாமே நோட் டு நோ. சரியா? டு யூ நோ. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீனோடைப் ஜீனோடைப்பை நம்ம பார்க்குறோம். அதை பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஜெனட்டிக் பேஸ் ஆஃப் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப்ஸ்.